ஓம் சிவாய நம. நம்ம ஊரில் தாங்க இதெல்லாம் நல்லதோ அதிலெல்லாம் ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி பயங்காட்டி ஒதுக்கி வச்சுருவாங்க. இது ஸ்பெஷலாக நம்ம ஊர்லேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி இறை வழிபாட்டிலும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நரசிம்மரோட வழிபாடு. நரசிம்மரை படத்தெல்லாம் வீட்டில் வச்சு வணங்காதீங்க, ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்களில் உண்டு. நரசிம்மர் இரண்யனை அழிச்சதை சொல்கிறவங்க பிரகலாதனை காப்பாற்ற வந்தார், அவதாரம் எடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தன் பக்தனை காப்பாற்றுறதுக்காக ஒரு தெய்வம் பிளந்துக்கிட்டு ஒரு அவதாரமாகவே வந்தார். ஸோ இதை நம்ம பார்க்குறது கிடையாது. அடித்தாங்க, விஸ்வரூபம் எடுத்தாங்க, இதை தான் பார்த்துட்டு வீட்டில் பயம் காட்டுறது, வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது, பண்ணிட்டா நல்லாயிடுவாங்களே அப்படின்னு. ஸோ இதில் நரசிம்மரோட வழிபாடு நம்ம எல்லாருமே செய்யலாங்க. ஸோ நம்ம ஜாதகத்தில் சில கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய நரசிம்மரோட வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு பதிலே தெரியல, ஒரு பிரச்சனை நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் சைடில் ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்குது, ஒரு உண்மை இருக்குன்னுங்க, தயங்காமல் செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீவ் கிடைக்கும், 100% கிடைக்கும். ஒருத்தரோட ஜென்ம ஜாதகத்தில் சனி, செவ்வாய், ராகு இது 3மே சேர்ந்துருக்கு. செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, சனி ராகு சேர்ந்துருக்கு. லக்னத்தில் 5ல் 9ல் இது போல் கிரக சேர்க்கை இருக்கிறவங்க குறிப்பாக பண்ணணும். இல்லைங்க எங்களுக்கு அந்த பாவத்தில் இல்லை, ஆனால் மற்ற இடங்கள்லாம் இந்த சேர்க்கை இருக்குன்றவங்களும் பண்ணலாம், தவறு வராது. சனி, ராகு, செவ்வாய், கேது இது எல்லாமே ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். சனி ராகு சேர்ந்தாலே கர்ம வினை தொடருதுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த கர்ம வினையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது சனி ராகுவோட நட்சத்திரத்துலேயும் இருக்கலாம், ராகு சனியோட நட்சத்திரத்துலேயும் இருக்கலாம். ஸோ இது போன்ற உள்ள அமைப்புகளுக்கெல்லாம் கர்ம வினை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நரசிம்மரோட வழிபாடு மிக மிக ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே டேர்ன் பண்ணி மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு நரசிம்மரோட வழிபாடு மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் அவரை வழிபாடு பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, அது ஏன்னு தான் தெரியல. உண்மையிலேங்க அவரோட அந்த அகோரமான ஒரு வடிவத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ ஒரு அழகான சாந்தமான தெய்வங்க அவர்கிட்ட நம்ம அப்படியே மிங்கலாகி நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது நமக்கு ஒரு நிறைய ஃபீல் ஆகும் அவர்கிட்ட. இவ்வளோ நாள் நம்ம ஏன் இவரை வழிபாடு பண்ணாமல் விட்டுட்டோன்ற ஒரு கேள்வியே நம்மளே கேட்டுப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அவரை கூப்பிட அவரோட நாமத்தை சொல்லி நீங்கள் அவரை வழிபாடு பண்ணும்பொழுது ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக 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 ஒரு உயர்வான ஒரு வழிபாடு நரசிம்மரோட வழிபாடு. எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா மகாவிஷ்ணுவோட அவதாரத்திலேயே என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொன்னதுன்னா அது நரசிம்மர் தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நரசிம்மரோட வழிபாடு அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வழிபாடு. நிறைய பேர் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காங்க, ஊழ்வினை பிரச்சனை, பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், குலதெய்வத்தோட ஒரு பிடியில் இருக்கலாம். A to Z உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நரசிம்மரை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் அவரோட நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். அவரோட நாமத்தை மட்டுமே நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்களேன், உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. இது ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. சாயங்கால நேரத்தில் 4லேருந்து 6 அந்த காலகட்டங்களில் நரசிம்மருக்கு வீட்லேயே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களோட இறை வழிபாட்டில் மட்டும் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நரசிம்மர் படம்லாம் வீட்டில் வைக்காதீங்க, சண்டை வரும், சச்சரவு வரும். காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லா வந்துட்டிங்கன்னா அடுத்தவங்களால் அதை பார்க்க முடியாதே, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ நாம் அவங்கள விட நல்லா இருந்துடக்கூடாது. இதுதான் நம்ம நல்லா இருக்கிறோம் இல்லைன்றது 2வது பட்சம், ஆனால் அவங்கள விட நம்ம நல்லா இருந்துடக்கூடாது. நரசிம்மரோட வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள். 4லேருந்து 6 இந்த பிரதோஷ கால நேரம் தான் நரசிம்மருக்கான உகந்த நேரம். இப்போ நான் சொன்னக்குள்ளேயே ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்க இது போக சேவினை தோஷம், இந்த கண் திருஷ்டி தோஷம், சனி தோஷம்,
பூர்வீக சம்மந்தப்பட்ட தோஷம், ஒரு சிலருக்கெல்லாம் எப்போவுமே உடலில் ஏதாவது ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னே தெரியாது, நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வருஷக்கணக்காக ஏதாவது ஒரு நோய் தாக்கத்தில் அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது போன்ற உள்ள நபர்கள் வீட்டில் வந்து சில பேருக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஸோ இது போன்ற உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கக்கூடியது தான் நரசிம்மரோட நான் சொன்னேன் இல்லையா, செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் ஒரு சேர்க்கையில், சனி, கேது, செவ்வாய், ராகு, இந்த மாதிரி சேர்க்கையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து நரசிம்மரோட வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். அது வந்து குறிப்பாக சனிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாளில் வந்து ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து செய்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸோ நரசிம்மரோட வழிபாடை அனைவரும் பண்ணலாம், தவறாமல் பண்ணலாம். உங்கள் சைடு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஊழ்வினை கர்மா, முன் ஜென்ம கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நரசிம்மரோட வழிபாடு செய்யலாம். ஸோ நரசிம்மரோட வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் ஒரு ஒரு கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே காணாமல் போய்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் வந்து ரியலாக நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு நானும் சஜஷன் பண்ணியிருக்கேன், எல்லாம் நல்லா தான் இருந்துகிட்ருக்காங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோட. கல்யாணமே வருஷக்கணக்காக ஆகாதுங்க, நரசிம்மரை போய் வழிபாடு பண்ண பிறகு அந்த தோஷங்களெல்லாம் நீங்கி கல்யாணம் ஆகிருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து சோளிங்கர் நரசிம்மர் கோயில், ஸோ அங்கே கூட நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். நரசிம்மரை வந்து லக்ஷ்மியோடு கூடிய நரசிம்மரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ஸோ தனியாக இருக்கிற நரசிம்மர் இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்மராக இருப்பார் பாருங்கள், அவரை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு யோகமான பலன்கள் கட்டாயம் உண்டாகும். ஸோ இது போன்ற வந்து ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்ரி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம.